எத்தனை மாடு நிற்குது? ஆயிரம் மாட்டுக்கு மேலே ஊர். புலி, கரடி, யானைகள் இருக்கிற ஆபத்தான காட்டுக்கெல்லாம் இந்த மேய்ச்சல் நடக்குது. உண்மையிலே உயிரை பணயம் வச்சு தான் இந்த மாடு வளர்ப்பு தொழில் நடக்குது. புலிகள் பிரச்சனை தான். புலி உப்புனருக்கு ஆக்களுக்கு மாடு பிடிக்கிறாங்க. எங்களுக்கு எல்லா பட்டியக்காரருக்கும் பிடிக்கிறான். மற்றது யானை பிரச்சனை, யானை கரடிக்கு எல்லாம் உயிரவருக்கு போனா மாட்டோட போனா திருப்பி வந்தாதான் புலி வேற. குளம் கொஞ்சம் தண்ணி உறைஞ்சா குளத்துக்கு விடலாம். இப்ப குளம் நிரம்பி காடு வலிக்க தண்ணி நிக்குது. அப்ப குளத்துக்கு விடல. குளத்துல கிணவு இருக்கு, கிண மாடுகள் இல்ல. ஆத்துல போனதும் செத்ததும் அப்படி திடீர்னு தண்ணி ஏறினான கிணவே இருக்கு. எங்களுக்கு கண்டில முழுப்பட்டிக்காரருக்கும் மாடு இல்லை. இப்படி எஞ்சலை பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க எவ்வளவு ஒரு ஆபத்தான இடம்னு சொல்லி. இந்த பகுதியால இந்த வெள்ள நேரங்கள்ல அதிகமாக வெள்ளம் மூடினபடியால் நிறைய மாடுகள் அடிக்கடி கொண்டு போனது. அந்த அண்ணா சொன்னது இந்த இடங்களை தான். பாருங்க, வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன், இது எஸ்பி சீலம் விளக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேக்கங்காடு 9ஆம் கட்டை என்று சொல்கிற பாதையெல்லாம் நிற்கிறோம். அதுவும் குறிப்பாக பாருங்க, ஒரு காட்டு பாதைக்குலாம் நிற்கிறோம். இந்த பாதையால் நாங்கள் அப்படி நேராக போனோம்னு சொன்னால் பயங்கரமான காடு தான். நீண்ட தூரத்துக்கு போகுது இந்த காடு. இதுக்குள்ள புலி, கரடி, யானை போன்ற ஆபத்தான மிருகங்கள் இருக்குது. இந்த பகுதியை பார்த்தா நிறைய தேக்க மரங்கள் நிற்குது. இந்த வீதியால் நாங்கள் வரும் பொழுது நிறைய மாடுகள் பட்டியாக இந்த வீதியால் போனது. காரணம் என்னென்று பார்த்தால் இப்போ வயல் காலம், அதால் மாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான அந்த காட்டு பகுதிக்கு கொண்டு தான் மேய்க்கிறது. சில பட்டி மாடுகள் இதால் போய் கொண்டிருந்தது. அதை விட இன்னும் சில பட்டி மாடுகள் வந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த பகுதியில் இதால் வார அண்ணாமாரை சந்திச்சு இந்த மாடு வளர்ப்பு, அதுவும் குறிப்பாக இந்த காட்டு வழியாக போய் உள்ளுக்கு நீண்ட தூரத்துக்கு போய் அங்கே மாடுகள் மேய்க்கிறோம். அது பற்றி அவருடைய அனுபவத்தை பற்றி நாங்கள் கேட்டு அறியப்படுறோம். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் போய் பார்த்துறாங்க. பார்க்கும் பொழுது பயங்கர காடாக தான் இருக்குது. இரண்டு பக்கங்களுக்கும் பார்த்தால் அடர்ந்த காடு. அந்த காடு வழியாகத்தான் நீட்டுக்கு அப்படியே மாடுகள் போய் கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக போனோம். நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போகல, இடையில போய் திரும்ப வந்துட்டோம். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தா தெரியும். இந்த காட்டுக்கு போய் மாடு வளர்க்குறவருடைய துன்பம், ஆபத்து, கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரி உறவுகளை, இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விளக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இப்போ நாங்கள் இந்த வீதியில இந்த பக்கத்தால் போகிறோம். பாருங்க, இந்த பாதை காட்டு பாதை. இதுக்குள்ளே நம்ம மேய்க்கிறோம் கொண்டு போகிறது. இந்த பகுதியெல்லாம் இது மாதிரி நிறைய இடங்களை பார்க்கலாம். நிறைய பேர் இப்படி இங்கே மேய்க்கிறது. இப்படியே போவீங்களோ? அவ்வளோ தூரம் போவீங்க? 4-5 கிலோமீட்டர் போகணும். 4-5 கிலோமீட்டர் காட்டில் 4 கிலோமீட்டர் காட்டெல்லாம் மேய்க்கிறோம். இப்போ இதென்ன நீங்கள் இப்படியே 4 கிலோமீட்டர் தூரம் போவீங்கன்னு போய் அப்படியே என்ன அங்கே விட்டால் அங்கே மெயின் ரெண்டுமே காட்டுலாமே கஞ்சர்கள் பிடிக்கிட்டா மரத்தெல்லாம் போச்சுட்டு தரவையில் தானே. அப்போ ஒரு விதண்டும் இல்லை தானே. மாட்டுக்கான தலை ஒதுக்கே இல்லை தானே. அப்போ அதால் காட்டில் போய் குளையல், முன்னாங்க குளையல், மற்றது இந்த தவிட்டங்குளையல் அதெல்லாம் தின்றுறாரு. இந்த பார்க்க தெரியுதா காடு. இந்த காடுலாம் மட்டும் மேய்க்கும். இப்போ நீங்க இந்த பின்னமே வீட்டை கொண்டு வரதோ? இந்த உமா காட்டில் ஒன்று தான் இருக்கிறார் பட்டியல். பட்டியல். அப்போ ஒரு நாளும் கொண்டு வருது. ஒரு நாளும் கொண்டு வரும். இப்போ இங்கே நிறைய பட்டியல் இருக்கு என்ன? இப்ப நீங்க நிறைய பட்டியல் இருக்குதானே, ஏன் உங்களுக்கு மேய்ச்சல் தர ஒதுக்காமல் இருக்குது? கால்நடை சங்க ரோடு ஒதுக்கி இப்போ நாம வார வீதி வில்லா பார்த்தோம், நிறைய பட்டி இருக்குது, மாடுபட்டி. அப்ப அதுக்கு எல்லாம் ஒதுக்கலாம் தானே. என்ன மாடு எல்லாம் இது வடக்கங்கலா பூ இல்ல இல்ல
இப்போ வயல் வெட்டு முடியும் பிறகு தான் இப்படி ஓ அதுக்கு பிறகு காட்டுக்கு பிறகு காட்டுக்கு வருது இல்லை வயலுக்கு கொண்டு மேய்க்கணும் நான் வெட்டுப்பட்டு இருந்தாங்க ஓ அப்போ அதெல்லாம் மேய்க்கலாம் அப்படியா இப்போ 2 மாதம் உங்களுக்கு கிடைச்சல 2 மாதம் என்ன 2 மாதம் கிடைக்கும் 1 மாதம் குளத்தில் விடலாம் மற்ற 2 மாதம் கொஞ்சம் கஷ்டம் இப்போ இடம் வந்து என்ன இடம்னு சொல்லிட்டு 9 கட்டையோ அதெல்லாம் இல்லாத பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இப்போ வேலை கொண்டாங்க விட்டுட்டு நீங்கள் நிற்பீங்களா அங்கே அதெல்லாம் நிற்கிறோம் இல்லாட்டி புலிகள் பிடிச்சி போகும் இந்த புலிகள் நிற்குது மற்ற 5 அளவு வந்தால் குடிமனை கொண்டா சனத்தோட பிரச்சனை காலைல மேய்ச்சி தான் கொண்டாங்க இப்போ என்ன காரணம் இப்படி வட்டி வட்டி இருக்குது இது பொறாஸ் மரம் ஏற்றுறாங்களான்ட்டு பாதையை கொடுக்கறது ஏற்றி வட்டி அப்படியா அதெல்லாம் சைட்டாக பாதையை செஞ்சு போட்டு கொண்டு போனாங்க எத்தனை மாடு நிற்குது இதில் நிற்கிது 3-4 வட்டி மாடு தானே கொண்டா தானே விடுறாது இப்போ எல்லாம் ஆச்சுட்டு 1000 மாட்டுக்கு மேலே ஊழ் பின்னுக்கு மந்து கொண்டு இருக்கு அந்த வேற கொண்டாடுறோம் முன்னுக்கார் அவரா போடுது அப்படியே முன்னுக்கு ஒரு ஆள் போட்டுது இப்போ அடுத்த நான் வந்து கொண்டிருக்கேன் அடுத்த பின்னால வந்து இப்போ இது நீங்கள் போடுறதுல வந்து குடியல் இருக்கும் ஒன்றும் இல்லை காடு தான் பெரும் காடு காடுன்னு சோழ காடு இப்போ இந்த யானை பிரச்சனை ஒன்றும் இல்லையோ யானை இருக்கு ஆபத்து இல்லையா மாடு அது மாட்டுக்கு பிரச்சனை அக்கள் ஒன்று தாத்தாடி போய் யானிக்குங்களான்னு எங்களுக்கு தளம் இல்லா பிரச்சனை முதலாவது இல்லை எல்லா இடத்தும் இந்த பிரச்சனை இருக்கு எல்லாருமே தான் சொல்றது தளம் இல்லைன்னு சொல்றது ஆனால் இவ்வளோ நிறைய பேர் இங்கே இப்படி மாடு பட்டி வச்சிருக்காங்களுக்கு ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க தெரியல என்ன தோக்கம் வேற நிற்கு இதுக்காக தாங்க போட்டுக்கிறது சின்ன ஒன்று பாவம் தான் பசி இதெல்லாம் வந்து என்ன முந்தைய காலத்தில் இயக்கம் இருந்த காலத்தில் இல்லாட்டி இது இயக்கம் உருவாகி எல்லாம் தரைச்சி போட்டு புதுசாக திரும்ப வச்சிருக்கேன் இங்க வாரியோ ஆளுங்களுக்கு மோடி 2வது மாடு போக முன்னுக்கு போயிட்டு நான் எடுப்பீங்கன்னா மோட்டர் சைக்கிளை கூப்பிட்டு முன்னுக்கு போங்க நான் இந்த பைக்கில் போக இல்லை அதெல்லாம் ஒன்றும் செய்யாது பாருங்க இப்போ நாங்கள் போகிற இந்த காட்டு பாதை மிகவும் ஆபத்தான பாதை இந்த காட்டு பாதையெல்லாம் இந்த மாடுகள்லாம் போய் கொண்டிருக்குது இந்த பகுதியில் பாருங்க நிறைய தேக்கு மரங்கள் நிற்கிது இவரத்தை பார்த்தாலே தேக்கு மரங்கள் நிரம்பி நிற்கிது தேக்கங்காடு மாதிரி தான் இருக்குது பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்குது இந்த பகுதியை பாருங்க எல்லாம் வந்து கொஞ்சம் குழியாக இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தால் கிடங்கு வட்டி இருக்குது இதால் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் பாருங்க எப்படி இப்போ சுஜீவன் இந்த தன்னுடைய திறமையை காட்டுறான்னு பாருங்க மிகவும் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தனது அந்த டிரைவிங் திறமையை காட்டுறான் வெரி குட் இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி வெட்டி இருக்குது தண்ணி இருக்குது
இப்படியே குழி மாதிரி இருக்குது. இது போல நிறைய இடத்துல அங்கே வெட்டி இருக்கு. போக போக பார்த்தா நிறைய வெட்டி இருக்குது. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பகுதியால் வந்து மரங்கள் கடத்தப்படும். மரங்களை கடத்தி கொண்டு வெட்டி பெரிய வாகனங்களை கடத்தி கொண்டு போகிறத தடுக்கிறோக்காகத்தான் இது வெட்டி இருக்குது. இப்போ வெட்டி விட்டால் இதால் வந்து பெரிய பெரிய வாகனங்கள் பயணம் செய்ய முடியாது. அந்த மரம் வெட்டி கடத்துகிற அந்த செயற்பாடை தடுக்கத்தான் இப்படி குழியல் வந்து நீட்டுக்கு இப்போ நாங்கள் தொடர்ச்சி அங்கே போய் பார்க்கலாம் வந்து நிறைய குழியல் வெட்டி இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த இடத்துக்கு என்ன பேருண்ணா? இது ஒம்பாங்கட்டை தேக்குக்காரு. ஒம்பாங்கட்டை. இப்போ இந்த பகுதி வந்து இப்படி நீங்கள் மாடு கொண்டு வரீங்களானே, இது வந்து என்ன இப்படி நேராக மேய்ச்சல் எடுத்து போகுது? மேய்ச்சல் இப்படி காடு வழியான்னு மாடு மேயணும். மேய்ச்சல் தரவே இல்லை. காட்டுலாம் காட்டுக்குள்ளே தான் சாப்பிடுவோம் மாடு. எவ்வளோ தூரம் போய் கொண்டு போவீங்க? இது 5 கிலோமீட்டர் போகணும். 5 கிலோமீட்டர். இப்போ என்ன மாடு எல்லாம்? இதெல்லாம் ஒரு வடக்கன் கலப்பு மாடு. வடக்கன் கலப்பு மாடுகள். எவ்வளோ காலமாக நீங்கள் வச்சுக்கிறீங்க? நாங்கள் கனகாலமாக வச்சிருக்கோம். கனகாலம் 8-10 வருஷம் வச்சிருக்கிறோம். அங்கே என்ன மாதிரி இப்போ காட்டுலாம் காட்டுக்குள்ளே தான் சாப்பிடுவோம். இதே மாதிரி தானே. என்ன காரணம் இப்போ வந்து நெஞ்சல மேய்ச்சல் தரவே இல்லை. மேய்ச்சல் தர அரசாங்கம் வரைக்கும் தெரியல. இப்ப இங்க வந்தோன்னா நாங்க அந்த வீதியில பாத்துறாங்க உங்களை போல இப்ப நிறைய பட்டியலை இந்த வீதியில பார்க்க முடியுது. இவ்வளவு நிறைய பட்டியல் இருக்கிற இடத்துல அரசாங்கம் ஒதுக்கி தெரியல. என்ன பிரச்சனை? என்ன காரணம் தெரியல. இப்போ ஒதுக்கி தெரியல. புரஸ்கார காடு அடிக்க விட என்னந்தானே அதான் பிரச்சனை. மற்ற மாடுகள் மேரியில சாப்பாடு இல்ல காரணம் தான். மாடுகளோட குளத்தை பாத்தீங்கன்னானே மற்ற வெள்ளம் கூடினா இதெல்லாம் தண்ணி நிற்கும். மாறுமையே இடம் இல்லை. இந்த போனா 10 நாள் 15 நாள் செல்லும் மாடு திரும்பி வேற. இப்ப நீங்க வந்து இப்படியே கொண்டு போறீங்களானே, கொண்டு போறீங்க கொண்டு போய் இப்ப 4-5 கிலோமீட்டர் கொண்டு போறீங்க. இப்ப இப்படியே கொண்டு போயிட்டு நீங்க அங்க விட்டுட்டு நீங்க வந்துடுவீங்களோ? இல்ல, ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு வேற காட்டில் அங்க நிக்கிறது இல்ல, நின்று பாக்குறேன் இல்ல. அப்ப பிறகு வந்து திரும்ப போய் எத்தனை கொண்டு போறது? 3 மணிக்கு கொண்டு வந்தா 5 மணிக்கு வந்து சேரும். 5 மணிக்கு வயல கொண்டு வந்து நீங்க பட்டி அடைக்கிறது. வேலைக்கு வந்து ஃபுல்லா மேய்ச்சல்னு சொன்னா நீங்க வந்து இரவுல வந்து என்ன பட்டியல பறக்குது. நாங்கள் மற்றபடி பொருள் சேர்த்துல சாப்பாடு பொருள் ஒண்ணும் இல்ல தானே. இந்த மழை காலத்துல கொண்டு வரீங்களா? ஆனா வெள்ளம் பிரச்சனை என்ன மாதிரி? வெள்ளம் மூடுறான். பட்டிகரிக்கு எல்லாம் அலை மூடுற தண்ணி பாஞ்சது. அந்த பாலத்தறியில பட்டிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு உரம் ஒழுப்பி தண்ணி பாஞ்சிருக்கேன்னு சொல்லி நாங்க கை வச்சுனா 8ஆவது அளவுக்கு தண்ணி மூடிப்பாய். அந்த நேரம் தொடர்ந்து போற வெட்டைக்கு கிளைக்கோணும் மாறுகள். எவ்வளவு காலத்துக்கு நீங்க இதுக்குள்ள கொண்டு வைப்பீங்க? இப்போ ஒரு 4 மாதம் வச்சிருப்போம். வயல் வெட்டும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் அங்கால வயல் வெட்டினா சிறுவம் பேச குளம் கொஞ்சம் தண்ணி உறைஞ்சா குளத்துக்கு விடலாம். இப்ப குளம் நிரம்பி காடு வலிக்க தண்ணி நிக்குது. அப்ப குளத்துக்கு விடல. குளத்துல கிணவு இருக்கு. கிண மாடுகள் இல்ல. என்ன குளத்துல ஆத்துல போனதும் செத்ததும் அப்படி திடீர்னு தண்ணி ஏறினானே கிணவே இருக்கு. எங்களுக்கு கண்டில முழுப்பட்டிக்காரருக்கும் மாடி இல்ல. இதுக்கு வந்து அரசாங்கத்தால நஷ்டம் சொல்லி ஒவ்வொரு வரைக்கும் 10 ஒரு காலம் இன்னொன்று தெரியல. ஒரு வருஷம் வந்து இந்த மழை கால பகுதியில உங்களுக்கு நடக்குது. ஒவ்வொரு வரைக்கும் முழுப்பட்டிக்காரர் எங்களுக்கு கண்டில முழுப்பட்டிக்காரருக்கும் மாடு சாகுறதுல இருந்தா. இப்ப நாங்க வந்து பார்த்த வரைக்கும் வந்தோம்னா இந்த வீதி ஃபுல்லா நிறைய இடத்துல பட்டியல் இருக்குது. இப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள கொண்டு போய் தான் மேய்க்கிறேன். யாருக்குமே இதுக்குள்ள மேய்ச்சல் ரோட்டு கரைக்கு விடுறது. ரோட்டுல வாகனங்கள் பிரச்சனை. வாகனத்துல அடிவரம் போலீஸ்கார வந்து பிரச்சனை. அப்படி பெரிய பிரச்சனையா ஜேசி மாடுகள் 1-2 மாடு கட்டி வச்சுக்கிறாங்களுக்கு தான் தோது. பட்டி மாட்டுக்கார இவ்வளவு மாட்டுக்கும் இவ்வளவு மாட்டை சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க. தீனி போடுற கஷ்டம் மட்டும்தான். கொட்டில் போட்டாலும் கொட்டில செல்வினம் அரசாங்கம் செல்லும். கொட்டில் போட்டு அடைச்சா மாடு சாகாண்டு. கொட்டில் போட்டா இவ்வளவு சாணியும் இதண்டில மாடு உலக்க நிலம் தக்கிப்போம். இப்படி ஈரத்துல மாடு உலக்க என்ன செய்யும்? நிலம் சிரியாப்போம். மாட்டுக்கு வருத்தம். சிறியில நிக்கிற மாதிரி சில வேலை போவாது. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி போறீங்க சரி. இருக்கையும் புரஸ்கார பிரச்சனை பெரிய பிரச்சனை பட்டு தான் போய் வர்றது. புரஸ்காரப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அங்காள் பக்கம் எல்லாம் கண்டு நடையணும். அப்படி பெரிய பிரச்சனை இல்ல. இந்த தேக்கும் மரம் எல்லாம் இப்ப நட்டு கொண்டு இப்ப இப்படியான தேக்க பிரச்சனை இருக்கையும் சில பேர் வேற ஊராக்கள் அறுத்து ஏற்றுவினோம். அப்ப அவங்க மரம் பற்றோரியா நாங்கள் மாட்டுக்கார செய்யணுமோ ஒரு ஆக்கள் செய்யணுமோன்றது தெரியாது. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி தான் பாப்பினோம். கண்டு நடுறதுக்கு 2-3 வரைக்கும் புரஸ்காரம் விடாயினம் மாடு பயந்து பெரிய பேச்சாட்டை பிடிச்சிட்டால் பார்க்கணும். இது கனகாலமா இப்படித்தான். இப்ப இது வளர்ந்த வேற அறுத்து போட்டு இடிச்சு போட்டு பெண் திருப்பி நடுவினம். இப்ப இந்த வளர்ந்த பிறகு அறுத்து போட்டு திருப்பி நடுவினம். 2 அங்க கடைக்கு பின்னுக்கு எல்லாம் அறுத்து போட்டு இடிக்கணும். அப்படித்தானோ அப்ப வந்து நீங்க அப்படி போறீங்க. இப்ப மழை நேரங்கள்ல அங்க இப்ப போற இடங்கள்ல வெள்ளங்கள் பிரச்சனை இல்லையா? தண்ணிதான். இப்படி குளியல தான் சாப்பிடுவோம்.
புலிகள் பிரச்சனை தான் மற்ற ஆட்களுக்கும் புலிகள் இருக்கா? ஓ புலி உப்புனருக்கு ஆட்களுக்கு மாடு பிடிக்கிறான் எங்களுக்கு எல்லா பட்டிக்காரருக்கும் பிடிக்கிறான் பிடிக்குதா? ஓ மற்றது யானை பிரச்சனை யானை கரடிக்கு எல்லாம் உயிரவருக்கு தான் போனா மாட்டோட போனா திருப்பி வந்தாட்டா புலி வேற அதுவும் சரி என்ன இப்ப நாங்கள் மட்டும் இல்ல முழு பட்டிக்காரரும் அப்படித்தான் போனா பின்னேரம் திருப்பி வந்தாட்டா. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஆபத்துக்கு மத்தியில நீங்க தொடர்ந்து வாரீங்க. இதை நீங்க வந்து இப்ப அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒண்ணும் ஒதுக்கி தர அளவுக்கு இல்ல ஒரு வரைக்கும் 10-20 எல்லாம் சொல்லி இதுவரையில எங்களுக்கு கிடைக்க இல்ல. ஒரு சில பேருக்கு கிடைச்சோ செல்ல தெரியாது. முக்காத்திட்டமான ஆக்களுக்கு கிடைக்க இல்ல பொதுவா செல்ல போன. இந்த நடந்த இப்ப இந்த புயல் மழை சீசன் இருக்குதானே இதுக்குள்ள உங்களுக்கு இப்ப இந்த மாடுக்கு கனவு இருக்கு எங்களுக்கு தான் கனவு இருக்கு. மாடு காணா போயிருக்கு செத்து இருக்கு அப்படி பிரச்சனைகள் தண்ணி மூடினா அப்புறம் ஆத்துல மாடு அள்ளி கொண்டு போடும் அப்படி கனவு பிரச்சனை இருக்கு. நான் பொதுவா தெளிக்கிறேன் என்ன இல்ல செல்லாமல் பொதுவா தெளிக்கிறேன் சகல வட்டிக்காரருக்கும் இதே கொண்டு சென்றேன். மாடு காணா போனது செத்தது சாப்பாடு இல்லாமல் கிடந்து தண்ணிக்கு உரைச்சு மற்றது இப்ப வெள்ளத்தோடு அடிச்சு கொண்டு போய் அப்படியும் வெள்ளம் மாடுகளை கொண்டு போயும் இருக்கு. எருவ மாடன்டான பசு மாடன்டான எல்லாம் அப்படித்தான். அப்ப இனி நீங்க வந்து இப்படி போறீங்களானே இப்படி போனா இது பின்னர் தான் படிக்கிறோம் என்ன ஒரு சில 2-3 பேர் நின்று 2-3 பேர் வருவோம் திரும்பி போவோம். நடந்து போறோம்னா தூரத்துக்கு 1.5 மத்தியாலம் போடும் நடந்து போய் சேருவோம். என்ன இப்ப மேய்ச்சத்தர இல்லாத பிரச்சனைன்னு சொல்றது நாங்கள் நிறைய இடங்கள் எல்லா இடத்துலயும் பாத்துருக்கேன். மருந்து வசதி என்று சில பேர் சொல்லுவோம். மருந்து வசதி இப்ப நாங்க வருமானம் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுல தானே மருந்து வசதியை நாங்க விலைக்கு வேண்டலாம். மேய்ச்சத்தர வேண்டாம் மாட்டுக்கு மாடு சத்தமா இருந்தா மாட்டுக்கு நோயும் பெறாம். இப்ப நீங்கள் நிறைய சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா உங்களுக்கு வருத்தம் வரவும் குறைவுதானே. சொய்சா இருக்கிறார்கள் வருத்தம் வரவும் குறைவுதானே. இப்ப இந்த இதுக்குள்ள இப்ப இந்த வெள்ள அழிவோட வந்ததுக்குள்ளே வந்து அரசாங்கத்தான் நஷ்ட பிரச்சனை பதிஞ்சிருக்கு. ஒரு வரைக்கும் பதிகிறத இந்த வரைக்கும் பதிஞ்சிருக்கு. இதுவரையில கிடைக்க இல்ல. மற்ற கொடுத்தாலும் முழுதா முழு பேரும் கொடுக்க இல்லாத. இப்ப நாங்கள் 10 மாடு பதிஞ்சா 10 மாட்டுக்கும் அரசாங்கம் காசு நஷ்டம் தராதானே. முழு பேருக்கும் முழு பட்டிக்காரரும் அப்படித்தானே. 100க்கு ஒரு கிராமத்தை 90 விதமான ஆக்கள் மாடு வளர்க்கினோம். அப்ப 90 விதமான ஆக்களுக்கும் நஷ்டம் இருக்குதானே. எங்களுக்கு என்ன இருந்தாலும் முதல் திட்டம் மேய்ச்சத்தர. சரி என்ன இப்ப என்ன சொங்க இந்த இடத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க? ஒம்பாங்கட்ட தேக்கங்காடு. தேக்கங்காடு ஒம்பாங்கட்ட. சரி உங்களை அம்பாம் மட்டும் காடு காட்டிலாம் போய் மேயணும். அம்பாமன்ற அந்த ஒளிமடு வாழ போற பாதை அங்க ஆனா காட்டிலாம் மாறு மேயணும். உள்ளால போகும் என்ன பயங்கரமான காடு. மற்ற இரான மாடு ஒரே ஆட்டுக்குள்ள வேலை வேற அப்படி காடு அது மாதிரி. சரி ஓகே. நாங்க வந்து இப்ப இந்த இடத்துல வந்து வீதியோரமா வந்த இடத்துல பார்த்தோம். நாங்க மாடு உள்ள குறைங்கிறது முன்னுக்கு போய் ஒரு அண்ணாக்கள் கொண்டு போயினோம். அதான் உங்க அனுபவங்களை கேட்டுனாங்க. இப்ப இதை அந்த வீடியோ நாங்கள் போடுற மூலமா பாக்குறாங்களுக்கும் தெரியும். இப்ப நீங்களும் வந்து சாதாரணமா மாடு வளர்க்குறீங்கன்னு சொல்லித்தான் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது இது வச்சு அவருக்கு என்ன மாடு நின்றாலும் காசு கிடந்தாலும் காசு நின்றாலும் சாலி ஓடும் இருந்தாலும் கிடந்தாலும் சாலி ஓடுவாட்டு. ஆனா மாட்டோட நீங்க சொல்லதான் தெரியும். நீங்க வந்து இந்த புலி உங்களை காரடி இருக்கு சொல்றீங்க. அப்ப நீங்க போய் திரும்ப வந்தாட்டம் நான் இல்ல பொதுவா மாட்டுக்கார முழு பேரும் இதே கொண்டு சென்றார். 6 பாய்ஞ்சு கேட்க கூட 6 தாழ்வு இல்ல தண்ணிகளுக்கு ஆண்டு இறங்கினா 6 எழுத்தோண்டு வரும் தாண்டுவோம். அப்படிக்கான சிக்கல்கள் இருக்கு. பொதுவா சொல்லிக்கிறாங்க என்னன்னு இல்ல பொதுவா சகல பிரச்சனையே சொல்லிக்கிறாங்க. சரி இப்ப நீங்க வந்து போங்க மாற போகுது வந்து வேற வேற அந்த மதவெளியில கடைக்கு கொஞ்சம் அங்கால தள்ளி கரையடியில ஆக்கள் நிக்கணும். அந்த பாலத்துக்கு அங்கால வேறங்க அங்க தங்கு மர கொட்டில இருக்குது. அதுல பட்டியல படம் வருங்க என்ன கோலத்தில் இருக்கு. நாங்க பட்டிக்கணுட்டு நாங்க கையெத்தினால விட்டால அளவுக்கு பட்டிக்குள்ளால தள்ளி வாஞ்ச பட்டிய பாருங்க. உங்களுக்கு இந்த தகவலை சொல்லி போட்டு இப்போ அந்த அண்ணா ஓடி போகிறார் பாருங்க. நீண்ட தூரம் உண்மையிலே வந்து நீண்ட தூரம் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணுமாம். பாருங்க ஓடி போகிறார். அது மிகவும் ஆபத்தான காடு. இந்த ஆபத்தான காடு பாருங்க புலி கரடி யானைகள் இருக்கிற ஆபத்தான காட்டுக்கெல்லாம் இந்த மேய்ச்சல் நடக்குது. உண்மையிலே வந்து உயிரை பணையம் வச்சு தான் இந்த மாடு வளர்ப்பு தொழில் நடக்குது. இந்த 4 மாசமும் இந்த வயல் வெட்டு முடியும் வரைக்கும் இவியல் படுற கஷ்டம் வந்து ஒரு ஆபத்து உயிர் ஆபத்து நிரம்பிய ஒரு இதில தான் இருக்குது.
இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பட்டிக்க பாருங்க அவ்வளோ வெள்ளம் இருக்குன்னு சொல்லி இந்த தொடர்ச்சியாக பெஞ்ச இந்த மழை வெள்ளத்தால் நிறைய மாடுகள் வந்து இறந்துருக்குது. அந்த அண்ணா சொன்ன மாதிரி தான் இப்படி இந்த பட்டியலுக்குள்ளே நிறைய வெள்ளங்கள் நின்று அப்படியே இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க அப்படியே வெள்ளங்கள் இதால் அடிச்சடி கொண்டு போகும். அப்படி அங்கால பார்த்தால் பாருங்க பெரிய ஒரு பாலத்துக்கு கீழ் பகுதியால் வெள்ளம் பயங்கரமாக ஓடும். இப்போ இந்த பகுதியால் இப்போ நிறைய மாடுகள் அடித்து கொண்டு போகணும்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னது உண்மையாக தான் இருக்கும் பாருங்க. என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற இந்த மாடுகள்கிட்ட இடம் ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது. அப்போ அந்த வெள்ள நேரத்தில் வெள்ளம் அதிகமாகி மாடுகள்லாம் அப்படியே அடித்து கொண்டு நிறைய மாடுகள் இந்த பகுதியால் பாருங்க இதால் இந்த வெள்ளத்துக்கு இதால் அப்படியே அடித்து கொண்டு போயிருக்கும். என்றால் இந்த இடத்த பார்க்கவே தெரியுது என்ன மாதிரி வெள்ளம் மூடி இருக்குமென்னு சொல்லி. இது இருந்தப்போ நாங்கள் தூரமாக மேலே வந்து பார்த்தா அவங்களுக்கு வடிவாப்பலாங்க பாருங்க. இப்படி எஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க எவ்வளோ ஒரு ஆபத்தான இடம்னு சொல்லி. இந்த பகுதியால் இந்த வெள்ள நேரங்கள்லாம் அதிகமாக வெள்ளம் மூடினபடியால் நிறைய மாடுகள் அடிச்சடி கொண்டு போனது. அந்த அண்ணா சொன்னது இந்த இடங்களை தான் பாருங்க. பாருங்க நிறைய மண்ணெல்லாம் அடிச்சிருக்கு. அப்படி இந்த மரங்கள் அமிழ்ந்துருக்குது. அதை விட இந்த பகுதியிலே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது பாருங்க இந்த பகுதி இந்த கட்டு பகுதியை பாருங்க இதுலயே எப்படி மண்ணெல்லாம் அரிச்சிருக்கண்டு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இந்த காட்டுப்பகுதி எவ்வளவு ஆபத்தான பகுதி என்று அண்ணா சொன்னவர். இந்த காட்டு பகுதிக்குள்ளே போய்த்தான் அதுவும் பயங்கர கஷ்டத்தின் மத்தியில் உயிரை பணையம் வச்சு தான் இந்த தொழிலை செஞ்சு வரையினோம். நாங்கள் உள்ளுக்க நீண்ட தூரம் போக முடியலை. ஏன்னு சொன்னால் நீண்ட கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் போகிறோன்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு மேலே உள்ளுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதைகள் எல்லாம் வந்து நாங்கள் பைக்கில் போகக்கூடிய மாதிரி இல்லை. எல்லாம் இந்த மழை பெஞ்சபடியால் நிறைய சேறு சகதியாக இருக்குது. ஆனாலும் வந்து இவருடைய இந்த தொழில் கஷ்டங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் 100, 200, 300, 500, 1000 சொல்லி மாடுகளை பட்டியாக கொண்டு போய் நீண்ட தூரத்துக்கு கஷ்டப்பட்டு மேய்ச்சி கொண்டு வரையினோம். ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான விஷயம்தான். சரி உறவுகளே, இந்த வீடியோ பற்றிய கருத்தை நீங்கள் கட்டாயம் பதிவு செஞ்சு கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் SPCலம் Vlogs யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறும் நான் உங்கள் SPCல. நன்றி, வணக்கம் உறவுகளே.